இப்ப சிக்கல் என்னவென்று சொன்னால், இலங்கையுடைய நிதி நிலைமை மோசமாயிருக்கின்றது. வருமான கட்டமைப்பு மோசமாயிருக்கின்றது. செலவுகளை குறைக்க முடியாமல் இலங்கை தடுமாறுகின்றது. இந்த வகையில் பிரச்சனை பூதாகரமாக இப்பொழுது எழுந்திருக்கின்றது. ஆகவே இதை தீர்ப்பதற்கு இலங்கை அரசாங்கம் இன்று கூட காத்திரமான நடவடிக்கை எடுத்துள்ளதாக நான் கருதவில்லை. ஏன்னா IMF சொல்ற விடயங்கள் குறிப்பாக சில விஷயங்களை நான் தொட்டுக்காட்ட விரும்புகிறேன். முற்பட்டால் இன்னொரு பக்கம் பிரச்சனை வரும். ஆனா பணவீக்கத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்த தாமதிக்கும் பட்சத்துல மக்களுடைய கொள்வனவு சக்தி வீழ்ச்சி அடையும். அது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. சமூக பிரச்சனையாக அவை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தாவிட்டால் அரசாங்கத்தின் பக்கத்தில் ஆபத்து. சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தாமல் தொடர்ச்சியாக இருக்குமா இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுடைய கொள்வனவு சக்தி வீழ்ச்சியால் பிரச்சனை உருவாக்கும். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் கலாநிதி அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். உங்களுக்கும் ஊடறுப்பு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பில் பல்வேறுபட்ட தகவல்களையும் பல்வேறுபட்ட எதிர்வு கூறல்களையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அவை நிதர்சனமாக காலக்கிரமத்தில் அவற்றினுடைய வெளிப்பாடும் அவை நடந்த வண்ணவுமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போது இலங்கையினுடைய நிதி நெருக்கடி மிகவும் அதிக அளவில் இருப்பதாக மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். வரி ஏற்புகள் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. குறிப்பாக வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்டமும் இலங்கையினுடைய பொருளாதாரமும் எந்த அளவில் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றது? உண்மையிலேயே வரவு செலவு திட்டம் என்பது எதிர்வரும் ஆண்டுக்கான வருமானம் எவ்வாறு திரட்டப்பட போகின்றது என்பதற்கான ஒரு மதிப்பீடு கூறப்படும். அதே போல செலவுகள் எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்படும் என்ற ஒரு உத்தேச மதிப்பீடுகளும் அதில் வழங்கப்படும். இப்ப சிக்கல் என்னவென்று சொன்னால், இலங்கையுடைய நிதி நிலைமை மோசமாயிருக்கின்றது. வருமான கட்டமைப்பு மோசமாயிருக்கின்றது. செலவுகளை குறைக்க முடியாமல் இலங்கை தடுமாறுகின்றது. அப்ப இந்த நேரத்தில் ஒரு அபிவிருத்தி சார்பான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதா, முதலீட்டை ஊக்குவிக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதா, அல்லது ஒரு 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 மக்களுக்கு கூடுதலான நன்மையை குறிப்பாக குறைந்த வருமானம் தர்ற மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் ஒரு நலன்புரி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதா என்ற 2 கோணத்தில் பார்த்தபோது அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகின்றது, தாங்கள் குறைந்த வருமான மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு நலன்புரி வரவு செலவு திட்டத்தை தான் இந்த முறை சமர்ப்பிக்க போகிறோம் என்பது. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கு நலம்புரி திட்டம் மட்டும் போதாது, வரவு செலவு திட்டம் மட்டும் போதாது. ஏனென்று சொன்னால், நலம்புரி வரவு செலவு திட்டம் என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவது. ஆனால் எங்களுடைய பிரச்சனை நெருக்கடியில் இருக்கும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது. அதற்கு நீங்கள் முதலீட்டை ஊக்குவிக்கக்கூடிய வகையில், வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய வகையில், வருமானங்களை உயர்த்தக்கூடிய வகையில், செலவுகளை ஒழுங்கமைக்கக்கூடிய வகையில் அது இருக்க வேண்டும். ஆனால் இந்த விஷயங்களை தொகுத்து பார்த்தால் இலங்கை அரசாங்கத்திடம் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கின்றன. நீங்கள் கூறுகின்ற இந்த தடுமாற்றங்கள் ஒரு புறம் இருக்க, நீண்ட நாட்களாக இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலத்திலிருந்து இன்று வரையும் பேசப்படுகின்ற ஒரு விடயம் IMF சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஈடுபாடு அல்லது அவர்களுடைய உதவி தொடர்பிலே அதிக அளவான பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் டிசம்பர் மாதம் அளவில் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளருடனான ஒரு கலந்துரையாடலில் இந்த தகவல் கிடைக்கப்பெற்றதாக அவர் குறிப்பிடுகின்றார். எப்போது வரும்? இவை சாத்தியமா? இதனுடைய நிலைமைகள் உங்கள் பார்வையில் எப்படி தென்படுகின்றன? IMF என்பது உலக வங்கி,
ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற பல தேசிய நிறுவனங்கள் வேறுபட்டது. IMF ஒரு நாட்டில் அந்நிய செலாவணிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது, நெருக்கடி நிலைமை ஏற்படும் போது அதை தீர்ப்பதற்கு முன்வரும். ஆனால் அந்த IMF உதவியுடன் சில நிபந்தனைகள் இருக்கும். அது ஒரு வைத்தியரை போன்றது. வைத்தியர் உங்களிடம் சொல்லுவார், நான் உங்களுக்கு குளிசை தருகிறேன், மருந்து தருகிறேன், ஆனால் நான் சொல்லும் விதமாக நீங்கள் உணவு கட்டுப்பாடுடன் இருக்க வேணும், அதை செய்ய வேணும், இதை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் அதெல்லாம் கடைபிடிக்காவிட்டால் நான் உங்களுக்கு மருத்துவம் செய்ய முடியாது, நீங்கள் திரும்பவும் இதே வருவதோடு என்னிடம் வருவீர்கள் என்று. அந்த வகையான ஒரு வைத்தியத்தையும் ஆலோசனையும் தான் IMF செய்கின்றது. ஆகவே இந்த பொருளாதாரத்தில் உள்ள அடிப்படை பிரச்சனைகளை இலங்கை அரசாங்கம் தீர்க்கும் வரைக்கும் 16 தடவை IMF-இடம் உதவி பெறப்பட்டுள்ளது. இது 17வது தடவை. ஆகவே இந்த பிரச்சனைகளை, அடிப்படை பிரச்சனைகளை அரசாங்கம் தீர்க்காத வரைக்கும், உதாரணத்துக்கு செலவுகளை ஒழுங்குமுறைப்படுத்தாமை, நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை ஒழுங்குமுறைப்படுத்தாமை, வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமை, இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அந்நிய செலாவணியை திரட்டக்கூடிய வழிவகைகளை மேற்கொள்ளாமை என்று இந்த விஷயத்தை இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே அந்த வகையில் பிரச்சனை பூதாகரமாக இப்பொழுது எழும்பி நிற்கின்றது. ஆகவே இதை தீர்ப்பதற்கு இலங்கை அரசாங்கம் இன்று கூட காத்திரமான நடவடிக்கை எடுத்துள்ளதாக நான் கருதவில்லை. ஏன்னா IMF சொல்ற விடயங்கள், குறிப்பாக சில விஷயங்களை நான் தொட்டுக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, இந்த இலங்கைக்கு கடன் வழங்கிய மிகப்பெரிய நாடுகளான சீனா, ஜப்பான், இந்தியா, இந்த நாடுகளுடன் ஒரு கடன் மீள்கட்டமைப்பை செய்யுமாறு IMF வலியுறுத்துகின்றது. ஆனால் அதில் எந்த அளவு தூரம் இலங்கை வெற்றி அடைந்திருக்கின்றது என்று ஒரு பிரச்சனை. அடுத்தது அப்படின்னா உள்நாட்டு கடனை இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்றது. அடுத்தது, வருமானத்தை உயர்த்தாத போது மீண்டும் பணத்தை அச்சிடுவதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே இந்த பிரச்சனை எல்லாம் IMF-உடான உடன்படிக்கை, அந்த நிதி வருவதை தாமதப்படுத்த போகின்றன. இன்னொரு விஷயம், IMF-விட உதவி என்பது 2.8 பில்லியன் 48 மாதங்களுக்கானது. அது 4 வருஷத்துக்குரியது. அந்த 2.8 பில்லியன் பெரிய தொகை அல்ல. ஆனால் இந்த IMF சொல்ற நிபந்தனைகள் இலங்கை பொருளாதாரத்தை உரிய திசைக்கு கொண்டு வரும் என IMF எதிர்பார்க்கின்றது. ஆக அதை செய்வது கடினமான விடயம். அது உடனடியாகவும் செய்யலாது. இந்த பிரச்சனை நீண்ட காலத்தில் ஏற்பட்டது. ஆகவே அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீண்ட காலத்தில் தான் இருக்க முடியும். 74 வருஷ ஆண்டுகால பிரச்சனையை ஒரு வருஷத்துக்குள் தீர்ப்பது இயலாத காரியம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு பிரைமரி பேலன்ஸ் என்று சொல்லுவார்கள், முதல்நிலை நிலுவை என்பது. அது 74 வருஷ காலத்தில் 50ஆம் ஆண்டுகள்ல ஒரு 4 வருஷத்துக்கு அது மிகையாக காணப்பட்டிருக்கின்றது. இந்த முதல்நிலை நிலுவை என்பது மொத்த வருமானத்திலிருந்து நடைமுறை செலவையும் வட்டியையும் கழிக்க வருவது. ஆகவே அது இந்த 70 வருட காலத்துக்கு கிட்டத்தட்ட அது பற்றாக்குறையா இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மொத்த வருமானம், இந்த நாட்டுடைய மொத்த வருமானம் நடைமுறை செலவுகளுக்கே போதுமானது அல்ல. நுகர்வுக்கே இலங்கை அரசாங்கம் கடன் வாங்குகின்றது, முதலீடுகளுக்கு கடன் வாங்குகின்றது. இப்பொழுது IMF சொல்லுகின்றது 23ஆம் ஆண்டு வரும் பொழுது அந்த முதல்நிலை நிலுவை என்பது மிகையாக காட்டுங்கள் என்றது. நீங்களே சொல்லுங்கள், 70 வருஷ காலத்தில் செய்யாத ஒரு விடயத்தை ஒரு வருஷத்துக்குள் செய்வதாக இருந்தால் மிக அதிக அளவு வருமானத்தை அதிகரிக்க வேண்டும், மிக அதிக அளவு செலவை குறைக்க வேண்டும். அது மிகப்பெரிய பிரச்சனையை இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும். மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்பதை இப்பொழுது கூற முடியாது. அது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியம் பங்களாதேசுக்கு 4.5 பில்லியன் டாலர்களை கடனாக வழங்க ஒப்புக்கொண்டது. நாட்டின் நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை நெருக்கடி அதிகரித்ததை தொடர்ந்து இது வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு விடயம் பங்களாதேஷை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்நிய செலாவணி கையிருப்பானது ஒரு வருடத்துக்கு முன்னர் 46.49 இருந்தது, 49 பில்லியனாக இருந்தது. நவம்பர் 2ஆம் தேதி 35.74 பில்லியனாக குறைந்துள்ளது என்று பங்களாதேஷினுடைய மத்திய வங்கி குறிப்பிடுகின்றது. பங்களாதேசும் இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லாவிட்டாலும் ஒரு வகையான நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருந்தது. ஆனால் IMF அவர்களுக்கு உடன் கையை கொடுத்து விட்டார்கள். அங்கு என்ன இடம்பெற்றது, இங்கு என்ன இடம்பெறவில்லை. அங்கே அவர்கள் IMF-உடைய நிபந்தனைகள் என்பது வருமானத்தை உயர்த்துவது, செலவுகளை ஓரளவு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவது, வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவது, இவ்வாறான நிபந்தனைகளை பங்களாதேஷ் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஏன்னா அந்த பொருளாதாரம் மிக மிக நெருக்கடியான கட்டத்தில் இருக்கவில்லை. இந்த COVID-19 பெருந்தொற்று எல்லா நாடுகளையும் பாதித்தது போல பங்களாதேஷுடைய ஏற்றுமதி துறையும் பாதித்தது. ஆனால் இலங்கையில் அதை தாண்டி பல்வேறு பிரச்சனைகள் வலிந்து உருவாக்கப்பட்டன. அந்த வளமாக்கி தடை என்பது விவசாயத்துறையை பெருமளவுக்கு பாதித்தது. சில கொள்கைகள், வரி குறைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டமை மிக மோசமாக வரி வருமானத்தை பாதித்திருக்கின்றது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் எடுப்பதாக இல்லை, நிறுவனங்களை சீர்திருத்துவதாக இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக இல்லை. ஆகவே வெறுமனே
IMF சொல்லும், மத்திய வங்கி சொல்லும் பணக்கொள்கை இறக்கொள்கை ஊடாக மட்டும் பொருளாதாரத்தை சீர்படுத்த முடியாது. நீங்கள் பல கிழக்காசிய நாடுகளுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை அந்த நாடுகள் தீவிரமாக எடுத்துள்ளன, நிறுவனங்களை சீர்படுத்தியுள்ளன. அந்த விஷயங்களை இலங்கை கைவைப்பதாகவே தெரியவில்லை. ஆகவே பங்களாதேஷுடைய நிலைமை ஓரளவு பொருளாதாரத்தை மிக குறுங்காலத்தில் சீர்படுத்தக்கூடிய நிலைமையில் காணப்படுகின்றது. அது IMFக்கு தெரிகின்றது. ஆனால் இலங்கை நிலைமை அவ்வாறு அல்ல. கடந்த காலங்களில் முதலாம் கட்ட பணத்தை பெற்றுவிட்டு இலங்கை அரசாங்கம் உடன்படிக்கை மீறிய கட்டத்தால் இடையே IMF உடைய கடன்கள் நிறுத்தப்பட்ட வரலாறுலாம் இலங்கையில் இருக்கின்றது. ஆகவே இலங்கையுடைய நிலைமை பாரதூரமாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல எல்லாம் வளமைக்கு திரும்பி விட்டது என்று யாராவது கூறினால், அடுத்த வருஷம், இந்த வருஷம் 2022ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மறைப்பெறுமதி 8.4 IMF மதிப்பிட்டுள்ளது. பணவீக்கம் 70% தாண்டி, உணவு பணவீக்கம் 90% தாண்டி போய் கொண்டிருக்கின்றது. இந்த 2 விஷயமே உங்களுக்கு போதும் ஒரு பொருளாதாரத்தின் செயலாற்றத்தை மதிப்பிடுவதற்கு. பொருளாதார வளர்ச்சியும் அதல பாதாளத்தில் இருக்கின்றது, அதே நேரம் பணவீக்கம் மிக மோசமா இருக்கின்றது. இந்த 2 காரணிகளை வைத்துக்கொண்டே நாங்கள் சொல்லலாம் இலங்கை பொருளாதாரம் நெருக்கடியில் இருந்து இன்னும் மீளவில்லை, இன்னும் நெருக்கடியான கட்டத்தில் தான் இருக்கின்றது என்று. ஆகவே பொருளாதாரம் சீராகிவிட்டது, உடனடியாக IMF வந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு இல்லை. கடுமையான கசப்பான குளிசைகளை எடுக்க வேண்டிய கட்டத்தில் இலங்கை பொருளாதாரம் இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற இத்தனை காரணிகளையும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சராகவும் ஜனாதிபதியே இருக்கின்றார், இலங்கையில் இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களா, அல்லது இந்த சிக்கலினை தீர்ப்பதற்கு என்ன தடையாக இருக்கின்றது, அல்லது எதிர்வரும் காலங்களில் இலங்கை முழுமையாக செயலிழந்து தன்னிலையை இழந்து விடுமா? இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை மிக குறுங்காலத்தில் 1 வருஷத்துள்ள 5 வருஷத்துக்குள்ள வந்த பிரச்சனை அல்ல, நீண்ட காலத்தில் உருவான பிரச்சனை. எங்களுடைய ஏற்றுமதி விரிவாக்கம் செய்யப்படவில்லை, ஏற்றுமதி பன்முகப்படுத்தப்படவில்லை, வருமானம் உரிய முறையில் வருமானத்தை எவ்வாறு சேகரிப்பது என்பதை பெரிய சீர்திருத்தங்கள் இடம்பெறவில்லை, செய்ததெல்லாம் தோல்வியில் முடிந்தன. வியட்நாம் என்ற நாடு 90ஆம் ஆண்டு தன்னுடைய பொருளாதாரத்தை சீர்திருத்தம் செய்கின்றது. 90ஆம் ஆண்டுக்கு முதல் அந்த நாடு விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது. 90ஆம் ஆண்டு ஆடை ஏற்றுமதிக்கு வருகின்றது. 10 ஆண்டுகளில் 2000 ஆண்டு வரும்பொழுது அந்த நாடு மிக உயர்ந்த அளவு தொழில்நுட்பங்களை கொண்ட ஹைடெக் எக்ஸ்போர்ட், எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்ய அந்த நாடு தயாராகி விட்டது 10 வருட காலத்தில். ஆனால் இலங்கை அவ்வாறு செய்தது 77ஆம் ஆண்டு. 77ஆம் ஆண்டுக்கு முதல் இலங்கை அரசாங்கம் தேயிலை கப்பரை ஏற்றுமதி செய்தது. 77ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆடைகள் தான் எங்களோட முன்னிலையா இருக்கின்றன. எத்தனை வருடம் கலைந்து விட்டன, பல தசாப்தங்கள் சென்று விட்டன. வியட்நாமால ஏழுமாக இருந்தால், தாய்லாந்தால் ஏழுமாக இருந்தால், தாய்வானால ஏழுமாக இருந்தால், தென்கொரியாவால ஏழுமாக இருந்தால், சிங்கப்பூரால் ஏழுமாக இருந்தால், மலேசியாவால ஏழுமாக இருந்தால், ஏன் இலங்கையால முடியவில்லை? ஆகவே இலங்கையிலுடைய அரசியல்வாதிகளும் கொள்கை வகுப்பாளர்களும் தான் இதுக்குரிய பொறுப்பை ஏற்க வேண்டும். அவர்கள் இந்த ஏற்றுமதியை பன்முகப்படுத்த வேண்டும், உற்பத்தியை பெருக்க வேண்டும், பொருளாதார வளர்ச்சியை உயர்ந்த கட்டத்தில் பேண வேண்டும், வருமானத்தை ஒழுங்கான முறையில் திரட்ட வேண்டும், செலவை ஒழுங்காக செய்ய வேண்டும், லாபம் தரும் துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும். இதெல்லாம் கோட்டை விட்டு விட்டார்கள். இங்கே அரசியல் மிக கடுமையாக இருக்கின்றது, அரசியல் காரணிகள் மிக பலமாக இருக்கின்றன, பொருளாதாரம் அதுக்கு பலிக்கடவாகியுள்ளது. ஆகவே இங்கே உள்ள பிரச்சனை எல்லாம் அரசியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள். தீர்வுகளும் பெரும்பாலும் அரசியல் ஊடாகத்தான் வர வேண்டும். ஊழலை எல்லாம் ஒழிக்க வேண்டும். அதை விட்டு மத்திய வங்கியால் இது முடியும், திரைசேரியால முடியும், IMF-ஆல முடியும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு நீங்கள் கூறியது ஒரு நிவாரணியாக இருந்தாலும் கூட இன்று புதிய ஜனாதிபதி பதவியேற்றும் மாதங்கள் சில கடந்து விட்டன. இந்த சூழ்நிலையில் இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது மிகவும் நலிவடைந்து கொண்டு செல்கின்றது. யாருடைய உதவிகளும் வெளிப்படையாக இன்று வரைக்கும் இலங்கை அரசிடம் கையளிக்கப்படவில்லை. எல்லோரும் அறிக்கைகளையும் இலங்கையை தயார்படுத்தும்படியும் கூறுகின்றார்கள். இப்படியான கால சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது இப்போது பெட்ரோல் சிக்கல் என்பது தீர்ந்திருப்பதாக அரசு கூறுகின்றது. அதே போன்று சமையல் எரிவாயுக்கான சிக்கல் தீர்ந்திருப்பதாக அரசு கூறுகின்றது. அப்படியாயின் இந்த பணத்தினை அவர்கள் எங்கிருந்து ஈடு செய்கின்றனர்? உண்மையிலே இந்த பிரச்சனை தீர்ந்தது என்று சொல்லுவது உங்களுக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உலக வங்கி சில திட்டங்களுக்கு நிதியை வழங்கும், வறுமை ஒழிப்புகளுக்கு நிதியை வழங்கும், கல்வி சீர்திருத்தங்களுக்கு வழங்கும், பெண்களை வலுப்படுத்துவதற்கு வழங்கும். அதே போல ஆசிய அபிவிருத்தி வங்கி உட்கட்டமைப்பு வசதிகள், வீதி அமைப்பு போன்றவற்றுக்கு வழங்கும் ஒரு குறிப்பிட்ட திட்டங்களுக்கு. சர்வதேச நாணய நிதியம் தான் அந்நிய செலாவணி பிரச்சனை வரும்போது, பற்றாக்குறை வரும்போது அதுக்கு உதவி செய்யும். இப்பொழுது இலங்கை அரசாங்கம், இந்த ஜனாதிபதி ஒரு சர்வதேச ரீதியாக விடயங்களை கையாள்வதில் ஆளுமை பெற்றவர் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த திறமையை பயன்படுத்தி அவர் உலக வங்கி
ஆசிய அபிவிருத்தி வங்கியை போன்ற பல்நாட்டு நிறுவனங்களும் இருந்து பெற்ற திட்டங்களுக்கு பெறப்பட்ட கடன்களில் ஒரு பகுதியை, அது ஆங்கிலத்தில் ரீபர்பஸிங், ஒரு நோக்கத்திற்காக பெற்ற கடனை இன்னொரு நோக்கத்திற்காக பெறப்போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் எரிபொருள், எரிவாயு இறக்குமதிக்கு பயன்படுத்த போகிறோம், மருந்து பொருட்கள் இறக்குமதிக்கு பயன்படுத்த போகிறோம், அதுக்கு உங்களுடைய அனுமதி தேவையான அவர் கேட்டபோது அது வழங்கப்பட்டுள்ளது. அதனாலும் இந்த கோட்டா சிஸ்டம் வந்ததாலும் ரெண்டும் வந்தபடியாத்தான் இந்த எரிபொருள் பிரச்சனையும் எரிவாயு பிரச்சனையும் தற்போது தீர்ந்துள்ளன. அதில் கோட்டா சிஸ்டம் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்துள்ளது. ஆனால் இந்த ரீபர்பஸிங், நான் சொன்ன ஒரு நோக்கத்துக்கு பெற்ற கடனை இன்னொரு நோக்கத்திற்கு பயன்படுத்துவது பெரும்பாலும் ஜனவரியுடன் சாத்தியமில்லை, அதோட முடிந்துவிடும். அதன் பின்பு IMF உதவி, உல்லாச பயணிகளுடைய வரவு தொடர்ச்சியாக அதிகரித்தல், புலம்பெயர்ந்த மக்கள் அனுப்புவது, வெளிநாட்டு முதலீடு, இவை எல்லாம் இவற்றில் ஒரு சிலவாவது ஒழுங்கான முறையில் இலங்கைக்கு வந்தால்தான் ஜனவரிக்கு பிறகு ஒரு மிகச்சிறிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் அரசாங்கமே ஒத்துக்கொண்டு விட்டது இந்த மீட்சி என்பது 2023ஆம் ஆண்டு கடைசி காலாண்டத்திலிருந்து ஆரம்பமாகும் என்பது. அவர்களுக்கே தெரியுது 2023 சிக்கலான ஆண்டாகத்தான் இருக்க போகின்றது. உங்களுடைய கூற்றுப்படி இப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? ஜனவரி மாதத்தின் பின்னர் அடுத்த 2023ஆம் ஆண்டு காலாண்டு பகுதியை குறிப்பிடுகின்றீர்கள். ஜனவரி மாதத்திலிருந்து அதற்கு காலாண்டுக்கு முந்தைய 6 மாத காலப்பகுதி என்பது இலங்கை அரசுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய குடிகளும் மிகவும் ஓர் ஆபத்தான அல்லது மிகவும் ஓர் அபாயமான கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என. காலாண்டு என்பது நான் சொன்னது 23ஆம் ஆண்டு கடைசி காலாண்டு, கடைசி 3 மாதத்திலிருந்தால் மீட்சி வரும் என்று இலங்கை அரசாங்கம் சொல்லுகின்றது. நான் சொன்னது மாதிரி ஜனவரி மாதத்தில் இருந்து நான் சொன்ன அந்த விடயங்கள், சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி, அப்படி சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி பெரிய அளவுக்கு இல்லாவிட்டால், உங்களுக்கு தெரியும் அது 2.8 பில்லியன், மற்றது 48 மாதங்களுக்கானது. ஆனால் அது ஒரு சர்டிபிகேட் ஒன்றை கொடுக்க போகுது IMF. இலங்கை பொருளாதாரம் ஒரு நல்நிலைக்கு வரப்போகின்றது, இலங்கை அரசாங்கம் ஒத்துக்கொண்டு விட்டது, வருமானத்தை உயர்த்த போகின்றது, செலவை ஒழுங்குமுறைப்படுத்த போகின்றது, சில விஷயங்களை கடன் மீளமைப்பு செய்ய போகின்றது, அவள் கடன் கொடுத்தவர்கள்லாம் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஆகவே இப்பொழுது இலங்கை பொருளாதாரம் நல்ல நிலையில் வருகிறது, மற்றவர்களும் கடன்களை கொடுக்கலாம் என்று. அப்ப சர்வதேச சந்தையிலிருந்து இலங்கை மீண்டும் கடன் பெறக்கூடிய நிலைமையை அந்த சர்டிபிகேட் கொடுக்கும். அதுக்கு தான் IMF உதவி. நிதி அந்த தொகை என்பதை பொறுத்து பெரிய உதவி இல்லை. ஆனால் அதன் பிறகு அந்த அந்நிய முதலீடுகள் வருவது, வெளிநாட்டில இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அல்லது சிங்கள மக்கள், முஸ்லீம்கள் அனுப்புவது, அதற்கு மேலதிகமாக உல்லாச பயணிகள் தொடர்ச்சியாக அதிகமாக வருவது, இந்த நிகழ்வுகள் ஜனவரியில் இருந்து ஒரு ஒழுங்கான திசையில் செல்வ வேண்டுமாயிருந்தால் நாட்டில குழப்ப நிலைகள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஆகவே இதெல்லாம் நிபந்தனையின் அடிப்படையானது. இந்த இவ்வளவும் நடந்தால் ஜனவரியிலிருந்து படிப்படியாக நாடு வளமைக்கு திரும்பும். ஆனால் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து உல்லாச பயணிகள் வருகை தடப்பட்டு பல்வேறுபட்ட சிக்கல் நடக்குமாக இருந்தால், அரசாங்கம் அந்த அரசியல் ரீதியாக சில விடயங்களை கையாள்வதில் தோல்வி காணுமா இருந்தால் பொருளாதார ரீதியான மீழ்ச்சியும் காலம் பிந்தும், நிச்சயமாக காலம் பிந்தும். இந்த காலப்பகுதியில் இன்னும் ஒரு விடயம் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்களும் பல்வேறுபட்ட விடயங்களில் அவற்றை இங்கு பதிவு செய்திருக்கின்றீர்கள். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் தொடர்பிலும் கூறப்படுகின்றது. இந்த நீங்கள் கூறுவதன் அடிப்படையில் இன்று இலங்கையிலே டொலரினுடைய பயன்பாடு மிகவும் ஒரு மறைநிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. அவற்றிற்கான எதிர்நிலையான கருத்துக்களை யாரும் முன்வைக்க முடியாது. அப்படியாயின் அரச ஊழியர்களுக்கான வேதனம், ஓய்வூதிய வேதனம், அதே போன்று இருக்கக்கூடிய துறை சார்ந்த வைத்தியத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தேவைகளுக்கான பணத்தினை அரசு இன்று எப்படியான வகையில் பெறுகின்றது, அந்த காரணிகள் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையோடு ஒத்து இயங்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, இந்த வரி வருமானம் பற்றி நான் கூற வேண்டும். இலங்கையில் 22 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இருந்த போதும் கிட்டத்தட்ட 3,39,000 பேர் தான் ஒரு ஆக்டிவ் ஃபைல்ஸ், அதாவது செயற்படு அந்த கோவைகளை கொண்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் ஒரு கதை வருகின்றது. இன்னொரு தரவு, இந்த உழைக்கும் போதே வரி செலுத்துபவர்கள் எண்ணிக்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தரவு தளத்தில் நான் பார்த்தபோது ஒரு 35,000 பேர் மட்டும்தான் அந்த தொகை, அதாவது 2,50,000க்கு மேலே இப்பொழுது உழைத்து வரி கட்டுவதாக தெரிகின்றது. ஆகவே இலங்கையின் வரித்தளம் மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே இந்த வரித்தளத்தை விரிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அது குறுங்காலத்தில் செய்ய முடியாது, இப்பொழுது இருக்கிற அந்த கட்டமைப்பை வச்சுக்கொண்டு செய்யலாது. ஆகவே வரி வருமானம், உள்நாட்டு ரூபாய், உங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கின்றது. ஒன்று, இலங்கை ரூபாயில வருமானத்தை கூட்டுவது, அதுக்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ஆனால் அது பாரியளவு வெற்றியை தராது. வரித்தளத்தை நீங்கள் விரிவாக்க வேண்டும். புது வரிகளையோ
அல்லது வரி வீதங்களை அதிகரித்தோ அதை உடனடியாக செய்ய முடியாது. அடுத்தது, வெளிநாட்டு நிதிக்கு நீங்கள் ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும், இறக்குமதியை குறைக்க வேண்டும். இலங்கை அரசாங்கம் அதை கடுமையான இறக்குமதி குறைப்பை செய்திருக்கின்றது. ஏற்றுமதி அதிகரிப்பது என்பது குறுங்காலத்தில் இயலாது. அதே நேரம் நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளை உல்லாச பயணிகள் வருவது அதனூடாகவும் நீங்கள் உழைக்க வேண்டும். ஆகவே நீங்கள் உள்நாட்டிலும் இலங்கை நாணயத்தை உழைக்க வேண்டும், வெளிநாட்டு நாணயத்தையும் உழைக்க வேண்டும். ஆனால் அதுல பெரிய அளவு வெற்றி அடைந்ததாக நான் காணவில்லை. ஆகவே அரசாங்கம் மீண்டும் பணத்தை அச்சிடுவதை தவிர வேற வழி இல்லை. ஆகவேதான் நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது பிரைமரி பேலன்ஸ், முதல்நிலை நிலுவையை IMF சொல்லுகின்றது 23ஆம் ஆண்டு வரைக்குள்ள நீங்க பாசிட்டிவாக நேர்கணியமாக மாற்றுங்கள் என்று. அப்படி என்று சொன்னால் மிக அதிக அளவில் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் ஒன்று. அடுத்தது, செலவு குறைப்பை செய்ய வேண்டும். நடைமுறை செலவில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஊழியர்களின் சம்பளம், ஏனைய வாகனங்களுக்கான எரிபொருள், இவ்வாறுதான் நடைமுறை செலவுகள். மூலதன செலவு வேறு. இந்த மூலதன செலவுக்கெல்லாம் இலங்கை அரசாங்கம் கடன் பட்டுக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட 70 வருஷமாக. ஆகவே இவற்றை மாற்ற வேண்டுமா இருந்தால், ஒன்று, அரச ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், புதிய நியமனங்கள் வழங்கக்கூடாது. இது எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எந்த அளவுக்கு இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டதாரிகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் வேலை தர மாட்டோம் என்று சொன்னால் விளைவுகள் என்ன ஆகும்? ஆர்ப்பாட்டம் நடக்க போகின்றது. ஆகவே இது சாதாரண பிரச்சனை அல்ல. நீங்கள் ஒரு விஷயத்தில் கை வைத்தீர்கள், இன்னொரு பிரச்சனை உருவாகும். அப்படியாயின் இப்போது நீங்கள் கூறுவதன் அடிப்படையில் சிக்கல்கள் என்பதற்கான முடிவோ அல்லது அதற்கான தீர்வோ இலங்கை அரசிடம் இல்லை என்பது எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. வங்கிகள் நிச்சயமாக என்னால் ஒன்று கூற முடியும். இந்த பிரச்சனை பல தசாப்தங்களாக உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள். எல்லோரும் இதுக்கு பங்களிப்பு செய்கிறார்கள். பல ஜனாதிபதிகள், பல பாராளுமன்றங்கள், பல அமைச்சரவைகள் இதுக்கு பங்களிப்பு. இந்த நெருக்கடி தான் எல்லோரும் சொல்றாங்க, இது மேன்மேட், மனிதர்களாக உருவாக்கப்பட்டது, செல்ஃப் இன்ஃபிளிக்டட், நாங்களாக உருவாகி கொண்ட நெருக்கடி. ஆகவே இந்த நீண்ட காலத்தில் படிப்படியாக உருவாகி இந்த கொரோனா தொற்றாலையும் அரசாங்கம், கடைசியாக இருந்த அரசாங்கம் இதை மிக மோசமான பொருளாதார முகாமைத்துவத்தை கொண்டிருந்ததாலும் தான் இந்த நெருக்கடி ஊதி படித்தது. ஆனால் நெருக்கடி படிப்படியாக உருவாகி கொண்டுதான் இருந்தது. ஆகவே அந்த நீண்ட காலத்தில் உருவான நெருக்கடியை நீங்கள் 23ஆம் ஆண்டுக்குள்ள உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று IMF சொல்லுவாக இருந்தால், அது இலங்கை அரசாங்கம் முயற்சிக்குமா இருந்தால் நான் நினைக்கவில்லை அது சாத்தியமில்லை. நீண்டகால பிரச்சனைக்கு நீண்டகால தீர்வுகள், படிப்படியான கட்டமைக்கப்பட்ட நீண்டகால தீர்வுகள் தேவை. வங்கிகள் தொடர்பிலும் கடந்த காலங்களில் மத்திய வங்கியினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட தகவல்களை அல்லது அவர்கள் தொடர்பில் மேலதிகமான தகவல்களை கூட மத்திய வங்கி வழங்கி அந்த நாட்டிற்குள் பணத்தை மீள எடுப்பது தொடர்பான கருத்துக்களையும் கூறியிருந்தன. இலங்கையில் நீங்கள் கூறுகின்றீர்கள் பணங்கள் அச்சடிக்கப்படுகின்றது, சரியான வகையில் டாலரினுடைய பயன்பாடு இல்லை. இப்படியான ஒரு நிலைமைகள் இருக்கின்ற போது வங்கிகள் மட்டும் எப்படி ஸ்திரத்தன்மையோடு இருக்க முடியும்? வங்கிகள் வட்டிகளை அதிகரிப்பதாக கூறுகின்றது. அங்கு பலருக்கு அது தொடர்பிலான கடன்கள் வழங்கப்படுகின்றன. வங்கிகள் ஸ்திரத்தன்மையாக இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு தானே நான் உங்களோட செவ்வி எடுத்துக்கொண்டிருக்கும் வரையும் வெளிப்படையாக தெரிகின்றது. உண்மையை சொல்ல போனால் வங்கிகள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. உதாரணமாக அரச வங்கிகள் இந்த அரசாங்க நிறுவனங்கள், நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களுக்கு எல்லாமே நிதியளிப்பு செய்வது இந்த அரச வங்கிகள். இந்த நட்டங்களை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு கொடுப்பனவுகள் எல்லாம் காலதாமதமாகின்றன. அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் கூட இந்த வங்கிகள் ஊடாகத்தான் வருகின்றன. சில வேளை அரசாங்கமே ஓவர் டிராப் ஊடாகத்தான் சம்பள கொடுப்பனவெல்லாம் செய்கின்றது. ஆகவே வங்கிகள் அழுத்தத்தில் இருக்கின்றன. இன்னொரு பிரச்சனை, நீங்கள் வட்டி வீதத்தை, இப்ப வைப்புகளுக்கான வட்டி வீதம் நிலையான வைப்புகளுக்கு 25 தொடக்கம் 30 வீதம் வரைக்கும் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே கடன், தனியாருக்கு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய கடன், யார் உங்களுக்கு 30 வீதத்துல வைப்புக்கு வங்கிகள் வழங்குமா இருந்தால் வங்கியில் கொடுக்கின்ற கடனுக்கான வட்டி வீதம் 30 வீதத்தை கூடுதலாக இருக்கு. அப்போ 35 வீதம் அல்லது 40 வீதத்துக்கு யாரு கடன் பெறுவார்கள்? ஆகவே வங்கிகளுக்கான வருமானம் என்ன? கடனை கொடுத்து கூடுதலான வட்டியை உழைப்பது, தங்களிடம் வரும் வைப்புகளுக்கு குறைந்த வட்டியை கொடுப்பது. இந்த ரெண்டு கடையில இடைவெளிதான் வங்கிகளுக்கான லாபம். இப்ப இந்த படுகடன் குறைஞ்சு போயிட்டது, அதாவது கொடுகடன் குறைஞ்சு போயிட்டது. வெளி மக்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் கொடுக்கிற கடன் எல்லாம் குறைஞ்சி வைப்புகளை மட்டும் 25-30 வீதத்தை கொடுத்து வங்கிகள் திரட்டி கொண்டிருக்கின்றன. அந்த திரட்டும் பணம் எங்கே செல்லுகின்றது என்று சொன்னால், திரைசேரி உண்டியல் ஊடாக அரசாங்கத்திற்கு இந்த வங்கிகள் எல்லாம் கடனை கொடுக்கின்றன. ஆகவே அரசாங்கம் பாரிய அளவில் வங்கிகளிடமிருந்து கடனை பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. அது போதாவிட்டால் தான்
என்ற அரசாங்கத்தில் வரி வருமானம் குறைவா இருக்கின்றது. அந்த மிகுதியைத்தான் அச்சிட முற்படுகின்றது. ஆகவே வங்கிகள் ஒரு ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றன என்றது உங்களுக்கு நான் சொன்ன விடயங்களை வச்சுக்கொண்டு புரியலும். ஒன்று, இந்த அரச நிறுவனங்களை இயக்குவது இந்த அரச வங்கிகள். அரச வங்கிகளுக்கு ஏதாவது நடந்தால் தனியார் வங்கிகள் எல்லாம் ஒன்றுணைந்து இணைந்திருக்கின்றன. ஆகவே வங்கிகள் அழுத்தத்தில் இல்லை, அங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று யாராவது சொல்லுவார்களா இருந்தால் அதை நான் மறுதளிக்கின்றேன். வங்கிகளுக்கு நான் சொன்ன தரவுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பெரிய அழுத்தத்தில் தான் வங்கிகள் இருக்கின்றன. அப்படியாயின் அழுத்தங்களோடு இருக்கின்ற போது நீங்கள் குறிப்பிடுகின்ற பணத்தினையும் மக்கள் வைப்பில் இடுகின்றார்கள். பணம் தொடர்பிலும் மக்கள் அதிக வட்டி வழங்கப்படுகிறது. 25% 30%. சில வேளைகளில் ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலங்கள் தாமதித்து விட்டு நாங்கள் இன்னும் ஒரு அவருடன் ஆலோசனை பெற வேண்டும், கொழும்பிலிருந்து உங்கள் தொடர்பிலான தகவல்கள் வர வேண்டும், ஒரு வீதத்தை கூட்டி விட்டோம் என்று மக்கள் இப்போது ஓரளவு வைப்பிடுகின்ற தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் கூறுவது போன்று வங்கிகள் அல்ல, அரசு திவாலாகின்ற ஒரு நிலை அல்லது திவாலாகி விட்டது என்றால் இதற்கான உத்தரவாதம் யாரிடமிருந்து கிடைக்கும்? அரச வங்கிகளை பொறுத்தது, அரச வங்கிகள் முறிவடைந்தால் அரசாங்கம் முறிவடைந்ததுக்கு சரி. ஆகவே அரசாங்க வங்கிகள் முறிவடையும் என்று நான் சொல்ல மாட்டேன். என்றால் அது அரசாங்கத்து வங்கி, அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். தனியார் வங்கிகள் என்பது மத்திய வங்கியில் ஒரு பிரிவு இருக்கின்றது. வங்கிகள் அனைத்தையும், அரச வங்கி தனியார் வங்கிகள் எல்லாவற்றையும் கண்காணிக்க வேண்டும் என்பது. ஆகவே வங்கிகளுக்கு ஏதாவது நடந்தால் மத்திய வங்கியில கண்காணிப்பு உடைந்து விட்டது என்ற அர்த்தம், அரசாங்கம் செயலிழந்து விட்டது என்ற அர்த்தம். அவை வங்கிகள் உடைய போகின்றன என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அதான் அந்த அழுத்தம் என்று நான் 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 மிக 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 கவனமாக அந்த வசனத்தை பயன்படுத்துகிறேன். வங்கிகள் எல்லாம் அழுத்தத்தில் இருக்கின்றன. அந்த வங்கிகள் எல்லாம் உரிய முறையில் செய்யப்பட வேண்டுமா இருந்தால் பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற கடனுக்கான வட்டி ஒரு அளவு குறைஞ்சாதான் பொதுமக்கள் கடன் எடுப்பார்கள். ஆகவே அதன் போது இப்பொழுது என்ன மக்கள் நினைக்கிறார்கள் சொன்னால், வட்டி வீதம் 30%, 25%, 28% இருப்பதால் தங்களுடைய காசுகள் ஓரளவு கையில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வைப்பு விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் பணவீக்கத்தை பற்றி யோசிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மாற்று தெரிவில்லை. 70% பணவீக்கம் என்று சொன்னால், போன வருடம் 1 லட்சத்துக்கு வாங்கின பொருட்களை இந்த வருஷம் நீங்கள் வாங்குவதா இருந்தால் 1,70,000 கொடுத்து வாங்க வேண்டி வரும். ஆகவே உங்களுக்கு வைப்பில் இருக்கிற பணத்தினுடைய மெய்ப்பெறுமதி கடுமையாக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா பணவீக்கம் மிக உயரமாக இருக்கின்றது. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சாதாரண மக்களுக்கு வேற மாற்று தெரிவுகளும் இல்லை. ஆனால் இப்ப நாங்கள் இந்த விடயங்களை கதைக்கும் போது அவளுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம். அவளுக்கு மாற்று தெரிவு இல்லை, அவர்கள் கையிலையும் வைத்திருக்க இயலாது. ஆனால் வட்டி வீதம் கூட வந்தோன்னா ஒரு மக்களுக்கு ஒரு ஆசை வருகின்றது, வட்டி வீதம் கூட வருது தானே, ஆகவே நாங்கள் நுகர்வை குறைத்து விட்டு வங்கியில் சேமிப்போம். அதான் அரசாங்கத்துடைய தேவை. என்றால் அந்த நுகர்வு கூட்டி கேள்வி கூடி மீண்டும் மீண்டும் பணவீக்கம் ஏற்படுவதை அரசாங்கம் தவிர்க்க முற்படுகின்றது. ஆனால் சிக்கல் எங்க வரும் என்று சொன்னால், உற்பத்தியாளர்கள்லாம் உற்பத்தி செய்ய மாட்டார்கள், முதலீடு குறைவடையும் வட்டி வீதம் கூடும்போது. ஆக ஒரு பக்கம் நீங்கள் கட்டுப்படுத்த முற்பட்டால் இன்னொரு பக்கம் பிரச்சனை வரும். ஆனா பணவீக்கத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்த தாமதிக்கும் பட்சத்துல மக்களுடைய கொள்வனவு சக்தி வீழ்ச்சி அடையும். அது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. சமூக பிரச்சனையாக அவை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அப்படியாயின் நீங்கள் கூறுகின்ற கருத்துக்களோடு இந்த கருத்தை நாங்கள் ஒரு முடிந்த முடிவாக அல்லாமல் ஒரு எழுமாறாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வங்கிகளிடம் மக்கள் வைப்பில் இடுகின்ற போது முதலீடுகளுக்கான தேவை அதிகரிக்கின்றது. அதனை ஈடு செய்யக்கூடிய வகையில் அவர்களிடம் அந்த முதலீட்டுக்கான தொகை இல்லாமல் போகின்றது. ஆனால் மக்களுக்கான தொகைக்கான உத்தரவாதம் அரசு தரப்பால் வழங்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. இதனால் பெரும் நெருக்கடி அல்லது ஆபத்துக்கள் தான் அதிகமாக இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ள முடியும். அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தாவிட்டால் அரசாங்கத்தின் பக்கத்தில் ஆபத்து இருக்குது. என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தாமல் தொடர்ச்சியாக இருக்குமா இருந்தால் ஒரு கட்டத்திற்கு மேல மக்களுடைய கொள்வனவு சக்தி வீழ்ச்சி அடைந்து அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும். வேலை வாய்ப்புகள் எல்லாம் வழங்கப்படுவது நிறுத்தமா இருந்தால் இளைஞர்கள் வீதிக்கு வருவார்கள். அடுத்தது அந்த முக்கியமா நான் சொன்னது போல நீங்கள் தனியார் துறையை இயங்க விட வேண்டும். நீங்க வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் தனியார் துறையில முதலீடு குறைவடைஞ்சு வேலை வாய்ப்புகள் எல்லாம் வீழ்ச்சி அடையும். ஆகவே இது குறுங்காலத்திற்கு ஓரளவு அரசாங்கம் இதை முகாமை செய்யலாம். ஆனால் நீண்ட காலத்திற்கு இவ்வாறான நிலைமை தொடர முடியாது. வங்கிகள் தன்னிச்சையாக தாராளமாக செயற்பட வேண்டும். ஆனால் அதற்கு இந்த பொருளாதார நடவடிக்கைகள், வணிக நடவடிக்கைகள், உல்லாச பயணிகள் வருவது எல்லாம் வளமைக்கு திரும்ப வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் வங்கிகள் மீதான அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட வங்கிகள் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள் அரசினுடைய எதிர்கால போக்கில் எப்படியான மாறுதல்களையும் மாற்றங்களையும் உள்வாங்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள்
திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.